செயலாளர் பேராசிரியர் திரு ரைமன் உத்தரையராஜ் அவர்களும் கவுன்சிலிங் குறித்து ஆய்வு செய்து புத்தகங்கள் எழுதியவருமான பேராசிரியர் திரு மூர்த்தி அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றனர். இருவரும் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றனர். நீங்கள் உங்கள் கேள்விகளை 24318020 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து சந்தேகங்களுக்கு விடை காணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், 24318020 என்ற தொலைபேசி எண்ணில் அழையுங்கள், பதில்களை பெற்றிடுங்கள். இனி இருவரையும் வரவேற்று அடுத்த இலக்கு நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் பேராசிரியர் மூர்த்தி. வணக்கம் வணக்கம் சார். ரைமன் சார், உங்களிடம் இருந்து முதல்ல ஆரம்பிப்போம். கவுன்சிலிங் ஒரு பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்கான ஒரு மிகப்பெரிய வழினே சொல்லலாம். அதுதான் ஒரு வழிகோ, அதாவது ஒரு கதவு மாதிரி, மிகப்பெரிய கதவு. கவுன்சிலிங் மாணவர்கள் எப்படி தயாராக வேண்டும், பொதுவான என்னென்ன தயாரிப்புகள் செய்ய வேண்டும் சொல்ல முடியுமா? இப்போது மாணவர்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இப்போ ரேங்குக்காண்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பொறியியல் ரேங்க் 25ஆம் தேதி நாங்கள் வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறோம். அதற்கு முன்னாக அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, என்ன பிரான்ச் வேணும், என்ன கல்லூரியில் சேரலாம் என்ற ஒரு ஐடியாவோடு வரணும். மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பின்னாடி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த பிரான்ச், அந்த எந்த பாடப்பிரிவில் தனது குழந்தைக்கு விருப்பம் இருக்கிறது என்பதை முதல்ல அவங்க டிசைட் பண்ணிக்கணும். இரண்டாவதாக, எந்த கல்லூரியில் தனது குழந்தையை படிக்க வைக்கலாம். கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம நெட்ல போட்டிருக்கிறோம். அதை வைத்துட்டு ஓரளவுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஓரளவு பார்த்துருவாங்க. அந்த கல்லூரியை ஓரளவுக்கு அவங்க போய் பார்த்து, அந்த கல்லூரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, ஆசிரியர்கள் இருக்கிறார்களா, மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள், மற்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, லைஃப் காஸ்ட் நம்ம அதை பண்ண முடியும். கல்லூரிகளை தரம் பிரித்து தயாரா இருக்கணும். அவங்க ஓரளவு தெரிஞ்சு வைத்துக் கொள்ள, இந்த கல்லூரிகளை சேர்க்கலாம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பு இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஓரளவுன்னு சொல்றதை விட நான் என்ன சொல்லுவேன்னா, தெளிவாகவே இருக்கணும். அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ல பிளஸ் ஆர் 2 போட்டுட்டு எந்த கல்லூரி லாஸ்ட் இயர் பிரேக்கப் இருக்குது, அதை வச்சுட்டு என்ன கல்லூரி கிடைக்கணும் ஓரளவுக்கு அவங்களால நிர்ணயிக்க முடியும். அந்த நிர்ணயத்தோட அந்த கல்லூரிக்கு சென்று பார்த்துறது பெட்டர்னு சொல்லுவேன். நிச்சயமா சார். பேராசிரியர் மூர்த்தி, நீங்க சொல்லுங்க, கடந்த முறை கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருந்தது, கடந்த முறையை விட எந்த அளவுக்கு மார்க் அதிகமாகும் இல்ல குறையும் நினைக்கிறீங்க? சார், லாஸ்ட் இயர் டேட்டா நம்ம ஒரு இடத்த அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இப்போ ஒவ்வொரு 5 கட் ஆஃப் மார்க்கும் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வர்றாங்க. அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் இயர் மார்க்ஸ் விட ஒரு சப்போஸ் ஒரு 195 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் ஒரு மார்க் சேர்த்து 196ல, அதாவது ஒரு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு மதிப்பெண் அதிகமா சேர்த்துக் கொள்ள வேண்டும், அப்படி வைத்தான் கணக்கு கொள்ள வேண்டும் சொல்றீங்க. அந்த மாதிரி சரி, ஒரு நேர் ஒரு காத்திருக்க. வணக்கம், அடுத்த இலக்கு. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். விஜயலட்சுமி ஃப்ரம் சிதம்பரம் சார். சிதம்பரம் விஜயலட்சுமி, உங்க கேள்வி என்ன? பையன் +2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கான் சார். சரிங்க. டோட்டல் 1144. உங்க கட் ஆஃப்? கட் ஆஃப் 196.25 சார். பிசி கோட்டால வருது. பிசி கோட்டா, சரிங்க. ஆமா சார். எம்ஐடில பிளேஸ்மென்ட் கிடைக்குமா சார்? எம்ஐடில எந்த பிரிவுக்காக நீங்க விண்ணப்பித்திருக்கீங்க? E&I ஆர் ப்ரொடக்ஷன். ஓகே சார், நீங்களே சொல்றேன் ரைமன் சார், உங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும்? வாய்ப்புகள் ஓரளவுக்கு மதில் மேல் மாதிரி தான் இருக்குது. பூனையா தான் இருக்கும். 196ன்னு சொல்லும்போது அது அந்த பிசி கோட்டான்றபோது கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான் சொல்ல முடியும். ஆனா இவங்களுக்கு வேற எங்க வாய்ப்பு கிடைக்க இருக்கு? முதல் தர கல்லூரிகளில் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நிச்சயமா அவர்களுக்கு புரிந்திருக்கும். மேலும் ஒரு நேர் காத்திருக்கார். வணக்கம், அடுத்த இலக்கு. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து சரவணன் பேசுறேங்க சார். கோயம்புத்தூர் சரவணன், உங்க கேள்வி என்ன? சார், என்னோட கட் ஆஃப் 163.75 சார். சரிங்க. நான் பிசி கோட்டால வர்றேங்க. சரிங்க. எனக்கு கோயம்புத்தூருக்குள்ள எந்த காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்குங்க சார்? சார் மூர்த்தி, நீங்க சொல்லுங்களேன், கோயம்புத்தூர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவருக்கு? சார், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிசி கேட்டகரி அதே மாதிரி பார்க்கும்போது 163.25ங்கிற போது மார்க்குகள் இந்த வருஷம் மெக்கானிக்கல் சிவிலில் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதிகமான ஐடி ஸ்லோ டவுனால பெரும்பாலான மாணவர்கள் மெக்கானிக்கல் சிவில் தான் வேணுங்கிற கேட்கறதுனால ஒரு நல்ல கல்லூரிகள் விட்டுட்டு ஒரு நடுத்தரமான கல்லூரிகளில் இவருக்கு சீட் கிடைக்கும். அது நம்ம முதல் தர கல்லூரி நாமளே பிரித்துக் கொள்கிறோம். ஆனா கட்டாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர்லயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கோயம்புத்தூர்லயே கிடைக்குங்க. பட் என்னன்னா கொஞ்சம் நடுத்தரமான கல்லூரியில ஒரு சீட் கிடைக்கும். நிச்சயமா நம்பிக்கையோட அவர் இருக்கலாம். மேலும் ஒரு நேர் காத்திருக்கார். வணக்கம், அடுத்த இலக்கு. வணக்கம் மேடம். ஹலோ, நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் சோபனா பேசுறேன். சோபனா, உங்க கேள்வி? 189.2 எடுத்திருக்கா. சரிங்க. பிசி கோட்டால வரும். திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டில கிடைக்குமா? திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்துல கிடைக்குமான்னு கேட்கறாங்க. நீங்க சொல்லுங்க சார் ரைமன் சார், நீங்க தான் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பா வந்திருக்கீங்க, சொல்லுங்க. வாய்ப்புகள் கம்மி தான். பட் அது ஆக்சுவலா இதை நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்றதை கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ முதல் கேண்டிடேட் என்ன எடுக்கிறாங்கள பொறுத்து தான் ரெண்டாவது கேண்டிடேட்டுடைய வாய்ப்பு இருக்குது. அதனால வாய்ப்புக்காண்டி காத்திருக்கலாம்.
அந்த பதில் தான் என்னால சொல்ல முடியுமே தவிர கிடைக்குமா கிடைக்காதான்னு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சுட்டு அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அதை உறுதியாக சொல்ல முடியாது. உறுதியாக சொல்ல நேர்கள் அனைவரும் இந்த கட் ஆஃப் மார்க்கை வைத்து தான் அவர்களுடைய கேள்வியை சொல்கிறார்கள். கவுன்சிலிங் எப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து கவுன்சிலிங் எப்படி தயாராக வேண்டும் என்ற கேள்விகளே வரமாட்டேன் என்கிறது. அந்த கேள்வி தற்போது வரும் என்று எதிர்பார்ப்போம். வணக்கம், அடுத்த இலக்கு. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என் பேர் லக்ஷ்மண், ஆவடிலிருந்து ஃபோன் பண்றேன். சரிங்க, உங்க கேள்வி. நான் வந்து 142.75 எடுத்துக்கேன் கட் ஆஃப். சரிங்க. எனக்கு பி மெக்கானிக்கல் சென்னையில் கிடைக்குமா கவுன்சிலிங்ல? இதற்கு வந்து வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சார் மெக்கானிக்கல் பொறுத்தளவு கிடைக்குங்க இவருக்கு. பட் வந்து என்னன்னா ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த கல்லூரிகளில் இவருக்கு டாப் 10 கல்லூரிகள் என்று நாம் சொல்லுற கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு குறைவு. வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா 142ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து குறைவான மார்க் தான். என்னுடைய அனலைஸ் பார்க்கும்போது ஒரு குறைவான மார்க் தான். பெரும்பாலான மாணவர்கள் மெக்கானிக்கல் சிவில் தான் வேணுங்கிறனால காம்படிஷன் அதிகமாக இருக்கிறனால ஒரு நல்ல கல்லூரியில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்புகள் குறைவு தான் இல்லையா? ஆனால் நம்பிக்கையோடு இருங்கள், காத்திருங்கள், நிச்சயம் கிடைக்கும் என்று நம்புவோம். மேலும் ஒரு நேயர் காத்திருக்க. வணக்கம், அடுத்த இலக்கு. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம் சார். உங்க கேள்வியை கேட்கலாம். சார், எங்க பொண்ணுக்கு வந்து அப்ளிகேஷன் அனுப்புறப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட் இணைக்கிறதுக்கு மறந்துட்டோம் சார். சரிங்க. மிஸ் ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. இப்ப நேத்து ரேண்டம்ல பார்த்தப்பதான் ஆக்சுவலா பிசி கோட்டால வர வேண்டிய நேம் ஓசி கோட்டால வந்திருக்கு சார். ஓ சரிங்க. இப்ப அதை மாத்துறதுக்கு இப்ப அடுத்த நடவடிக்கை என்ன செய்யலாம்? நிச்சயமா அதற்குரிய பொறுப்புல இருக்கிறவரே வந்திருக்காரு நமக்கு பதில் அளிப்பதற்காக. அவரிடமே இந்த கேள்வியை கேட்போம். ரைமன் சார், அதாவது நீங்க வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்றைக்கு வாங்கியிருந்தீங்க? 31/5/2009 முன்னாடி வாங்கியிருந்தீங்களா? அவங்க இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன், தொலைபேசி துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்க அப்படி வைத்துக் கொண்டே சொல்லுங்களேன். சப்போஸ் அவங்க வந்து 31/5/2009 முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை அப்ளை பண்ணலாம், அந்த கரெக்ஷன் செய்து கொள்ளப்படும். நிச்சயமா அது ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா? நிச்சயமா வந்து அவங்களுக்கு புரிந்திருக்கும். அது வந்து 31/5/2009 முன்னாடி வாங்கின சர்டிபிகேட்டா இருக்கணும். அதாவது கடந்த மே மாதத்திற்கு முன்பு, மே 31 அந்த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அதற்கு முன்னாடி வாங்கின சர்டிபிகேட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறோம். அந்த சான்றிதழ் தான் திருப்பி அவங்க வந்து விண்ணப்பிக்கணுமா, என்ன செய்யணும்? அதுக்கு இல்ல, அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்க சொல்லுங்க. செராக்ஸ் காப்பி ஆஃப் தி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை செயலர் தமிழ்நாடு இன்ஜினியரிங் சேர்க்கைக்கு அனுப்பிட்டாங்கன்னா போதும். நிச்சயமா அவங்களுக்கு புரிந்திருக்கும், மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கும் நீங்கள் கொடுத்த பதில். மேலும் ஒரு நேர் காத்திருக்கா. வணக்கம், அடுத்த இலக்கு. வணக்கம் சார். ஹலோ. வணக்கம் சார், உங்க கேள்வியை கேட்கலாம். நான் ஒரு வெக்கேஷனல் ஸ்டூடெண்ட். சரிங்க. என்னோட கட் ஆஃப் வந்து 182. சரிங்க. கோயில்பேட்டை நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்குமா? கல்லூரி பேரை சொல்லி எங்களால் சொல்ல முடியாது. நீங்க எந்த கோட்டால வரீங்க? பிசியா எம்பிசியா எந்த கோட்டா? என்னங்க? பிசி. பிசி கோட்டால வரீங்க. கோவில்பட்டி தொடர்புடைய இடங்கள்ல கிடைக்குமா இவருக்கு? சார், கோவில்பட்டின்னு பார்க்கும்போது வெக்கேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டம் சார், இந்த ரேண்டம் ஒரு அப்புறம் ஒரு ரேங்க் பட்டியல்னு 25ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் போடுறாங்க. அந்த ரேங்க் பட்டியல் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு தெளிவாக வந்து நமக்கு வந்து இந்த காலேஜில் கிடைக்குமா கிடைக்காது. தற்போது நிலையில் அவருக்கு வாய்ப்பு கடந்த ஆண்டை பார்க்கும்போது இந்த ஆண்டு எப்படி? கடந்த ஆண்டு வந்து கொஞ்சம் குறைவு தான் சொல்லணும், பிரகாசமாக இல்லை என்று சொல்ல வேண்டும். நிச்சயம் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், காத்திருங்கள். மேலும் ஒரு நேர் காத்திருக்கிறார். வணக்கம், அடுத்த இலக்கு. குட் மார்னிங் சார், நான் பிரம்மா ஃப்ரம் தென்காசி. காலை வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். சார், நான் பிரம்மா தென்காசி வந்து பேசுறேன். சரிங்க. சார், இப்போ நாங்க டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது சொல்லலாமா சார்? என்னங்க புரியல? இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் கவுன்சிலிங் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஆனா நாங்களே டிப்ளமோ முடிச்சு இப்போ டைரக்ட் செகண்ட் இயர் பில ஜாயின் பண்றோம். லேட்டரல் என்ட்ரியா. சரிங்க. நாங்க வந்து எப்படி எங்களோட கவுன்சிலிங் எப்படி அப்ரோச் பண்ணனும்? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. லேட்டரல் என்ட்ரிக்கு எப்படி? லேட்டரல் என்ட்ரிக்கு வந்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல தான் அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. காரைக்குடியில வந்து கவுன்சிலிங் நடக்கும், இதே மாதிரி கவுன்சிலிங் நடக்கும். ஆனா அதற்கு வந்து சீட்டுகள் கம்மி, 10% சீட்ஸ் தான். அதுலயும் வந்து 5 to 6% தான் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு, பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், 10% இருக்கு. கவுன்சிலிங் முறைப்படி அவங்களுடைய மெரிட்டுக்கு தகுந்தவர் தான் அவங்க இடம் கொடுக்குறாரு. பொதுவாக எப்பொழுது அது ஆரம்பிக்கப்படும் சார்? அந்த கவுன்சிலிங் தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டாதா? இல்ல இப்போ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சார். அது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க சார். நிச்சயமா அது வந்து அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மேலும் ஒரு நேர் காத்திருக்கா. வணக்கம், அடுத்த இலக்கு. சார் வணக்கம் சார், மேட்டூர்ல இருந்து பேசுறேன் சார். சரிங்க, உங்க கேள்வி. சார், தம்பி வந்து 1103 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கான். கட் ஆஃப் வந்து 195.5 வருது சார். சரிங்க. இன்ஜினியரிங்ல ஏரோநாட்டிக்கல் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணிருக்கோம். இன்ஜினியரிங்ல ஏரோநாட்டிக்கல் அப்ளை பண்ணிருக்கீங்க? இன்ஜினியரிங்ல ஏரோநாட்டிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணிருக்கு சார். சரிங்க. சான்சஸ் எந்த அளவுக்கு இருக்கு? சான்சஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேக்குறாரு சார். நீங்க வந்து இப்போ வந்து கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கிறீங்க, ஒரு பிரான்ச் பர்டிகுலர் பிரான்ச்சை குறிப்பிட்டு அவர் அப்ளிகேஷன் போடலீங்க. ஜென்ரலா கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளிகேஷன் போட்டுருக்காரு. அது 196 கட் ஆஃப் வச்சிருக்காரு அவரு. அதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேக்குறாரு சார். உங்க மார்க் வந்து அருமையான மார்க்குங்க. கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற ஏரோநாட்டிக்கல் அல்லது மெக்கானிக்கல் நல்ல கல்லூரியிலேயே உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்க வாய்ப்பு. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, பிரகாசமாக இருக்குது.
ஓகே, நிச்சயம் அவருக்கு பொருந்திருக்கும். ஒரு உதவிகரமான பதிலை சொல்லியிருக்கீங்க. மேலும் ஒரு நேயர் காத்திருக்கா. வணக்கம், அடுத்த இலக்கு. உங்கள் தொலைக்காட்சி பெட்டியோட சத்தத்தை குறைத்து வைத்துவிட்டு உங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும். இப்ப கேளுங்க சார் கேள்விய. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ, மதுரையில இருந்து பேசுறோம். உங்க பேரு? ராஜகுரு. ராஜகுரு, மதுரை ராஜகுரு. உங்க கேள்வி. 190 கட் ஆஃப் வச்சிருக்கோம் சார். சரிங்க. நாங்க பிராமின் ஃபார்வர்டு. சரிங்க. மதுரையில இருந்து பேசுறோம். மதுரையில இருந்து நல்ல காலேஜுக்கு கிடைக்கும். இல்ல, இது வந்து மெக்கானிக்கல் ஆர் ஈசி. இப்போ வந்து மெக்கானிக்கலுக்கு கடும் போட்டி இருக்கிறதுனால கிடைக்குமான்றது வந்து சார் நீங்க சொல்லலாம் சார். ஒரு தோராயமா வாய்ப்பு நீங்க உறுதியா சொல்ல முடியாது, ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகம். அதனால நீங்க எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது சார். எந்த கல்லூரி கிடைக்கிறதுன்னு சொல்றத வந்து நம்ம கவுன்சிலிங்ல தான் கரெக்டா டிசைட் பண்ண முடியும். பட் வாய்ப்புகள் இருக்கிறது. உறுதியா இந்த கல்லூரி தான் அப்படின்னு சொல்லுவேன். அரசாங்க ஒதுக்கீட்டுலயே அவர் கிடைக்குமா? அரசாங்க கல்லூரிகள் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்குது. சோ நம்பிக்கை பிரகாசமா இருக்கு. ராஜகுரு பிரகாசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால நம்பிக்கையோட காத்திருங்கள். மேலும் ஒரு நேயர் காத்திருக்கா. வணக்கம், அடுத்த இலக்கு. ஹலோ, வணக்கம் சார். ஹலோ சார், நெல்லை மாவட்டம் சுரண்டையில இருந்து அருண் கார்த்திக் பேசுறேன். சரி அருண் கார்த்திக், உங்க கேள்வி என்ன? சார், என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து 181.5. சரிங்க. சார், இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ங்கிற படிப்பு பத்தி சொல்ல முடியுமா சார்? அது கிடைக்குமா? நல்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் பத்தி சார், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லும்போது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்பைன்ட் நல்ல கோர்ஸ் தான். பட் கிடைக்குமான்னு சொல்றது வந்து எந்த கல்லூரியில் கிடைக்கும்னு சொல்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா சொல்ல முடியாது. அந்த படிப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அந்த படிப்புகள் வந்து எந்த அளவு வாய்ப்புகள் இருக்கு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. வேலை வாய்ப்புகள் நல்லபடியா இருக்குது சார். இப்போ எலக்ட்ரானிக்ஸ்லயும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லயும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது.